ஒரு ஒரு இங்கே வந்து கண்டினியூவாக 3 மாதம் இருந்தேன். அந்த ஒரு மாதம் கழித்து ஸ்கேன் எடுத்துகிட்டு சார் சொன்னார், எடுக்க போனேன். அப்போ வந்து 2.3 தான் இருந்துச்சு. 4.3 இருந்தது, 2.3க்கு வந்துருச்சு எம்ஆர்ஐ ஸ்கேனில். அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழித்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னொரு ஸ்கேனு அப்படின்னாரு. சரின்ட்டு போனேன். ஆனால் கிளியராக ஆகி வந்துச்சு. ரொம்ப அவரும் சந்தோஷப்பட்டார், நானும் சந்தோஷப்பட்டேன். அந்த எடுத்த டாக்டருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அதோட மாத்திரையோட வேணும்னாரு. இப்போ 2வது இருந்தாலும் சில டாக்டரு சொல்கிறாங்க மாத்திரை எடுத்துக்கிறணும், அதை கண்டினியூவாக அது தழும்பு தான் இருக்குது, ஆனால் அதை மாத்திரையிலேயே பண்ணணும். இப்போயும் மாத்திரை சாப்பிட்டு தான் வர்றேன். இப்போயும் நல்லா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து அட்மிட் ஆனப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கீங்க? அப்போ வந்து எனக்கு உடம்பு வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு சார். நல்லா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. மாத்திரை எடுத்த பிறகு இவங்க கொடுத்த உணவு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்து நல்லா இதாகிடும். ஐயாவை வந்து கூடயே இருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய பயணம் வந்து ஐயாவோட இருந்துருக்கு உங்களுக்கு. ஐயாவுக்கு இப்படி கேன்சர் இருக்குன்னு சொன்னப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ரிப்போர்ட் வந்தன்னைக்கே நைட்டாக ஒர்க் நான் கட்டி பிடிச்சி அழுதேன் சார், உங்களுக்கு போய் இந்த நோய் வந்திருக்கே அப்படின்னு. அவராக நான் நைட்டெல்லாம் நீங்கள் தூங்கவே இல்லை, அந்த அளவில் இருந்தோம். இப்போ நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்களாமா அங்கே ஹாஸ்பிட்டலில்? ஒவ்வொரு நாளும் ஐயா வந்து எப்படி முன்னேறிக்கிட்டே வந்தாங்க? இங்கே வந்த பிறகு எங்களுக்கு 2 பேருக்குமே சந்தோஷமாக தான் சார் இருந்தோம். அவங்க கொடுக்குற மருந்துக்கும் இங்கே சாப்பாடு செஞ்சு போட்டதுக்கும் அவர் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருந்தார். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. தேவையாயிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இங்கே இருந்தோம்.